வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உங்களுக்காக ஃபிஷ் கறி ஒன்று தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு சில்லி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்துக்கொள்ளுங்க. அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா 85 ml புளியம்பழ தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. அது கூட 15 ml தக்காளி பேஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் மிக்ஸ் மசாலா எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க நாம் இன்னைக்கு எப்படி ஃபிஷ் கறி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஃபிஷ்ஷை நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் மண் சட்டியில் தான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். முதல்ல தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுமே முதல்ல கடுகு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூடவே மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து விட்டு ரொம்ப நல்லாவே கிண்டிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே கறிவேப்பிலையும் கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப நல்லாவே கிண்டிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட புளி தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூட தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு ரொம்ப நல்லா மறுபடியும் கிண்டி விட்டு கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாகவே சேர்த்து கொள்ளலாம். அதையும் இன்னொரு வாட்டி கிண்டி விட்டு கொள்ளுங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளுங்க. நம்மளோட கறி நல்லா கொதிச்சதுமே நம்ம அதில் மீனை ஒன்றா ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, பாருங்க, நம்மளோட சுவையான ஃபிஷ் கறி ரெடியாகி வந்துடுச்சு. அது கூட 120 ml பால் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து விட்டு ரொம்ப நல்லாவே கொதி வரும் வரைக்கும் கிண்டி விட்டு கொள்ளுங்க. பாருங்க, நம்மளோட சுவையான மீன் கறி ரெடியாகி வந்துடுச்சு. இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.